சனி பிரதோஷம் ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? அதற்கு முதலில் பிரதோஷம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். பிரதோஷம் என்பதற்கு பாவங்களை போக்கக்கூடிய வேலை என்று பொருள். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது முதலில் ஆழகால விஷமே தோன்றியது. அந்த விஷத்தின் வெம்மையை தாங்க முடியாமல் உலகத்தில் உள்ள அனைவரும் தவித்தனர். இதனால் இதை பார்த்து கருணை கொண்ட சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை தாமே ஏற்றுக்கொண்டார். சிவபெருமானின் கருணைக்கு நன்றி செலுத்த தேவர்கள் சென்றபோது நஞ்சுண்ட பரமனின் மூச்சு காற்றப்பட்ட தேவர்கள் அனைவரும் மயங்கினர். தேவர்களை காப்பாற்றுவதற்காக நந்தி தேவர் அந்த நச்சு காற்றை உள்வாங்கி தூய காற்றை வெளியிட்டார். இதனால் தேவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தனர். தேவர்கள் தன்னை பூஜை செய்து வழிபட்ட மகிழ்ச்சியில் ஈசை உமை அம்மையுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டியது இந்த பிரதோஷ வேளையில்தான். மேற்கூறிய அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்ற நாள் தேய்பிறை திரோதசி கூடிய சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பிக்கப்படுகிறது.